ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபேமிலி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் டெம்பிளுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேவூருக்கு பக்கத்தில் இருக்கிற தண்டுக்காரம்பாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த விலாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா, கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே நம்ம பூஜை சாமானை வாங்கிறதுக்கான கடைகள் 2-3 வந்து இருக்குது. ஹாய் ஹாய் சொல்லுங்கள் வர்ஷே. இப்படி போகண்டா. போகலாம் நடங்க, கால் கிளவி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறத நம்ம உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க. முன்னாடியே டேப்பெல்லாம் இருக்குது. நம்ம கால் கழுவிட்டு அப்படியே உள்ளே வந்து போக ஆரம்பிக்கலாம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா வில்வ மரம் வந்து இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில், மஞ்சக்கயிறு நிறைய வந்து கட்டி விட்டுருக்காங்க. அவங்களோட வேண்டுதலுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெருமாள் கோயிலில் நம்மளுக்கு குழந்தை இல்லைனாவோ, இல்லை கல்யாணம் நடக்கலைனாவோ, இல்லை ஏதாவது நீண்ட காலமாக வந்து நோய்கள் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்து நம்ம சாமி கும்பிட்டுருந்தோம்னா அது வந்து கண்டிப்பாக நிறைவேறுன்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை போயிருந்தாங்க. அதனால் பெரிய கூட்டமெல்லாம் இல்லை. இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 7 o'clock வரைக்கும் வந்து நட திறந்துருக்குங்க. அதுக்கு தாங்க கூட்டம் இல்லாதங்காட்டி குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 சன்னதி வந்து இருக்குது. 3 சன்னதியும் என்னென்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி வந்து இருக்குது. இந்த விநாயகருக்கு பின்னாடி சர்ப்பம் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாங்க. அதனால் இவரை வந்து சர்ப்ப விநாயகர் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. ராகு கேது செவ்வாய் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வழிபடும்போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகுன்னு வந்து சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, தீராத நோயினா அவதிப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே அந்த பிரச்சனை வந்து தீர்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இந்த கோயிலுக்கு வந்தால் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து தீரும்னு சொல்கிறாங்க. இந்த நரசிம்மர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா, நரசிம்மரோட மடியில் லட்சுமி வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான சிலை அமைப்பு தான் இங்கே இருக்குது. அது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலும் கூட. நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு தீர்த்த கிணறும் கூட இருக்குங்க. நல்லா வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணியும் கூட கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிருந்தங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் அண்ணா குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 6 மந்த்தாக ஆகிருக்கு. ஒவ்வொரு கோயிலாக வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கூட்டம் இல்லாத சமயத்தில் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதனால் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருசாக வந்து க்ரௌடெல்லாம் எதுவும் இல்லை வெள்ளிக்கிழமை. ஸோ அங்கேயே வந்து கோவில் மணி இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டு அங்கே வந்து கோவில் மணி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஷிகா வர்ஷிகா வந்து கோவில் மணி வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்து வந்திருக்குங்க. இதுதான் லாஸ்ட் சன்னதி. இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் வந்து ஒன்று இருக்குங்க. தண்ணி வந்து அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. மேலே விழுந்துடக்கூடாது. நல்லா இருக்கு சாமி பார்க்குறக்கு அழகாக இருக்கு. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் இடங்க. பக்கத்துலேயே இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே அண்ணா வந்து தீபம் ஏற்றிட்டுருக்குறாங்க. என்ன மாதிரியான தீபம் வந்து ஏற்றணும், அதாவது எவ்வளோ தீபம் ஏற்றினா என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பக்கத்துலேயே வந்து போர்டில் வந்து போட்டிருக்காங்க.
இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி, சித்ரா பௌர்ணமி, வைகாசி, ஆனி, ஆடி மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக வந்து இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பரிகார பூஜையெல்லாம் செய்யப்படுதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதுதாங்க தம்பி, அண்ணாவோட பையன். இவன் பேர் வந்து அதிதீரன். ஆஷ்கா பாருங்க எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆஷ்காவும் வர்ஷிக்காவும் பிடிக்கவே முடியல. ஏன்னா கூட்டமே இல்லை, அதனால கோயில் சுற்றி விளையாடிட்டே இருந்தாங்க கத்திட்டு. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாமி கும்பிட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. அங்கேயே திண்ணீர், சந்தன, குங்குமம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட் வழியே வெளியே வந்தாச்சுங்க. பாருங்கள், வெள்ளிக்கிழமை பெருசாக கூட்டம் இல்லை, க்ரௌடும் இல்லை. குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்தாங்காட்டி நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்திருந்தோம். இவங்க வந்து அண்ணாவோட பொண்ணுங்க. இவங்க பேர் வந்து சஷ்டி பிரகதா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.